Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 7 மென்சுரேஷன்ங்கிற சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் என்னங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த சாப்டர் 7 மென்சுரேஷனில் வந்து மெயினாக நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸில் வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். என்னென்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுங்கிற ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் ஹெரான்ஸ் ஃபார்முலாங்கிற ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுங்கிறத எக்ஸசைஸ் 7.1 வந்து பார்க்க போகிறோம். அடுத்தது எக்ஸசைஸ் 7.2 வந்து நமக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎஸ்ஏ அண்ட் எல்எஸ்ஏ ஆஃப் கியூப் அண்ட் கியூபாய்டு, அதாவது கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் நம்ம வந்து சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது எக்ஸசைஸ் 7.3 வந்து நம்ம ஒரு கியூபும் கியூபாய்டு ரெண்டோட வால்யூம் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நான் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னா, ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து நான் ஏபிசின்னுட்டு எழுதிக்கிறேன். இப்போ இந்த ஏபிங்கிற சைடை வந்து நான் ஸ்மால் ஏன்னுட்டு அதோட லென்த் வந்து நான் ஸ்மால் ஏன்னுட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஏசிங்கிற ட்ரையாங்கிளோட லென்த்தை வந்து நான் ஸ்மால் பியில் டினோட் பண்ணிக்கிறேன். அடுத்து பிசிங்கிற அந்த ட்ரையாங்கிளோட லென்த்தை நான் ஸ்மால் சியில் வந்து டினோட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ட்ரையாங்கிளை வந்து நான் டயக்ராமேட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஹெரான்ஸ் ஃபார்முலாவில் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே எஸ்ன்னா எனக்கு என்னென்னா செமி பெரிமீட்டர்னுட்டு சொல்லுவாங்க. செமி பெரிமீட்டர்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெரிமீட்டர்னா என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். பெரிமீட்டர்னா என்னென்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிளே நம்ம எடுத்துப்போம். இந்த ட்ரையாங்கிளோடைய சைடு லென்த் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம்னா, அதாவது அவுட்டர் சர்ஃபேஸை வந்து நான் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா அதான் வந்து எனக்கு பெரிமீட்டர். செமிங்கிறப்ப அந்த பெரிமீட்டரில் பாதின்னு அர்த்தம். செமி சர்க்கிள்னால் மீனிங் என்ன, சர்க்கிளோட பாதி தான் வந்து செமி சர்க்கிள். அதை மாதிரி பெரிமீட்டரோட பாதி தான் வந்து எனக்கு செமி பெரிமீட்டர். அப்படின்னா இந்த எஸ்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிமீட்டரை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா பெரிமீட்டருங்கிறப்ப இதோட அவுட்டர் சர்ஃபேஸோட லென்த்தை வந்து நான் ஆட் பண்ணுறது, அதாவது ஏபிசியை வந்து ஆட் பண்ணுறேன். செமிங்கிறப்ப அதோட பாதி, அதனால் /2ன்னுட்டு நான் போட்டேன். இதான் வந்து எனக்கு செமி பெரிமீட்டரோட ஃபார்முலா. அடுத்து இப்போ ஹெரான்ஸ் ஃபார்முலாவுக்கு போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலா வந்து என்ன சொல்கிறார், ஹெராங்கிறது ஒரு மேத்தமெட்டிஷியனோட பேர். அவர் வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன சொல்கிறாருன்னா, √(s × s - a × s - b × s - cங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கலாங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னால் ஏரியா ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்னால் கண்டுபிடிக்க முடியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.